2ஆம் எண் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கா பிஹேவ் பண்ணுவாங்க. ஃப்ரீக்கியா இருக்கும் அவங்களுடைய சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, "ஏன் இப்படி பண்றாங்க? நல்லா தானே போயிட்டுருக்கு." அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா அவங்களுடைய குணநலன் அப்படி. சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்குள்ளார ஏகப்பட்ட கொஸ்டின்ஸும், குழப்பங்களும் இருக்கும். ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும். அந்த குழப்பங்களுக்கு அவங்க இடம் தரக்கூடாது. தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய, கிளாரிட்டிய தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர்ல அவங்க நேம அமைச்சுக்கணும். இப்ப பிறந்த தேதிங்கிறது நம்ம கையில இல்ல. பிறக்கும் பொழுதே நம்ம ஒரு 2ஆம் தேதியிலேயோ, 11ஆம் தேதியிலயோ, 20லயோ, 29லயோ பிறந்தா 2ஆம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவராக வராங்க. தேதி எண், கூட்டு எண்லயுமே அந்த 2 ரிஃப்ளெக்ட் ஆனாலும் அந்த கேரக்டர் குணமும் இதாகும், வெளிப்படும். பொதுவாக 2ஆம் எண்காரர்கள் அ முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் பண்ணுவாங்க. இதுவா, அதுவா அப்படிங்கிற குழப்பம் அப்படிங்கிறதுல சிக்குவாங்க. பய உணர்வுங்கிறது இருக்கும். கெஞ்சினால் மிஞ்சுவது, மிஞ்சினால் கெஞ்சுவது எல்லாமே இந்த 2ஆம் எண்காரர்கள்ட்ட தான் வெளிப்படும். ஸோ இந்த மாரி விஷயங்கள அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும்.